வெல்கம் டு அவர் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு. எல்லாம் உங்களால் தான். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ணுறதுல இல்லை. எப்படி வீடியோ போடுறது? சரி, அதெல்லாம் விடுங்க. ஒரு வாரமாக காய்ச்சேன். நம்ம இப்போ பிளாக் ஃப்ரூட்ஸ்னு சொல்லி ஒரு புது கேம் ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை, நான் அதை முடிச்சிட்டேன். இந்த அக்கௌண்ட்டை விற்க போகிறேன். ஒன்று கிவ்அவே, இன்னொன்று விற்றுருவேன். அதுக்காண்டி அதை கிவ்அவே போடுறது. அப்புறம் ஃப்ரீ ஃபயரில் எப்போயுமே ரெகுலராக வீடியோ வரும். அந்த அக்கௌண்ட்டை கூடிய சீக்கிரம் விற்பேன். அதாவது இப்போ என்னோடய மெயின் அக்கௌண்ட்டை விற்க மாட்டேன். சும்மா இப்போ ஃபண்டுக்கு விளாட்றது விற்றுருவேன். இல்லைனா கிவ்அவே கொடுத்துருவேன். ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவேன். அவ்வளோதான். அடுத்த அவசரம் நான் என்ன பண்ண போகிறேன்? வேணும்னா இப்போ நீங்கள் எத்தனாவது எத்தனாவது லெவல் உங்கள் யூசர் நேம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் அவங்க கூட விளாண்டு வீடியோ போடுறேன். இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஓகே, நான் இந்த அக்கௌண்ட்டை தான் விற்க போகிறோம். எல்லாத்தையும் வச்சுருக்காண்டா. இவன்கிட்ட போய் நான் அப்புறம் ட்ரேட் பண்ணுறது. ஓ, அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஹார்ட் வேணால் வேறு எங்கேயே போகாதீங்க. இந்த கொஸ்ட்டு கூட எனக்கு தேவையில்லை தான். ஸ்ட்ரைட்டாக கேமுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துடுறோம். இங்கே பேசுகிறோம். லாஸ்ட்டாக சொல்கிறானா இன்னும் 9 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகும்னு. 9 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ண பிடிக்கலையா? எல்லாம் சொல்லியே போவான். அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும். அப்போனா அந்த 9 நிமிஷம் போகிறதே தெரியாது. ஓகே, அடுத்து இந்த அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்குது பார்த்துருவோம். விற்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா? ஃப்ரூட்டு ஆட் பண்ணிடுவேன். என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்குது. அதை எடுத்து இதில் போட்டுருவேன். கவலையே வேணாம். என்னடா அது அப்போ ஸ்கிப்பாகி போயிடுது. இவ்வளோ தான் இருக்குது மக்களே. இதில் நான் காட் ஹியூமர் கூட எடுத்து வைக்கிறேன். யார் வேணாலும் வாங்கிக்கோங்க. காட் ஹியூமர் வேண்டாம் காட் ஹியூமர் சொல்லுங்கள். இல்லை சக்வைட் ஆட்லாம் சக்வைட் ஆட் சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒன்று தான் எடுப்பேன். காசு எடுக்க சௌகரியத்தில் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஓடி ஃபுட்டை அப்படி தான் எடுத்தே தீருவேன். எடுக்கிறடா எப்படி? இந்த 2 அக்கௌண்ட்லேயே அந்த ஓடி ஃப்ரூட் இருக்காது. கன்ஃபார்மாக இருக்காது. இருக்கிறோட எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா பில்லு போட வரலையா? வாங்க, இந்த அக்கௌண்டோட ப்ரைஸ் சொல்கிறேன். டார்க் பிளேடோட இப்போதைக்கு விலை வந்து 1400 ரூபா. சரி, 1500 ரூபா. உங்களுக்காட்டி ஒரு 1000 ரூபா. டார்க் பிளேடோட 1000 ரூபா. 1000 ரூபா. அப்புறம் மேக்ஸ் லெவலா 1000 ரூபா. மேக்ஸ் லெவலுக்கு ஒரு 500 ரூபா. 1500 ரூபா. அப்புறம் சில பல ஆக்சசரிஸ்லாம் சேர்த்து ஒரு 2000 ரூபா. இது மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து 2000 ரூபா. ஓகேவா? அப்புறம் 2000 ரூபா. வேறு என்ன இருக்குது? வெயிட் ஃப்ரூட் ஸ்டோரேஜ் இருக்குது. அதுக்கு ஒரு 200 ரூபா. 1200 ரூபா. சரி, ஒரு 1500. சரி, 2500 500 வச்சுக்குவோம். அவ்வளோதான். உங்களுக்கு யாராக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். நான் 2000 ரூபாய்க்கே தரேன். ஆமாம், இதில் சைபர் கிரைஸ் இருக்குது. இதுக்கு நன்ற
அப்புறம் நிறையா ரேஸோட V3 இருக்குது. எத்தனை ரேஸோட V3 இருக்குது? ஒரு பெர்மனன்ட் ஃப்ரூட் இருக்குது. 5 ரேஸோட V3 இருக்குது. ஒரு டிராகன் ஸ்கில்வர் இருக்குது. அப்படி 2000 ரூபாய்க்கு எவ்வளோச்சு தக்கொண்டு தருவாடா? தரேன். அந்த பெர்மனன்ட் ஃப்ரூட் ரொம்ப ரொம்ப பெரிய ஃப்ரூட். ராக்கெட் இப்போ எக்யூட் பண்ணோன்னா நல்லா லைட்டில் வாங்கிட்டு இருக்க முடியாது. அந்த இன்னொரு அக்கௌண்ட்டில் எனக்கு கிச்சனை யூஸர் லாக் அவுட் பண்ண சொல்லி தருவாங்க. இதான் அந்த அக்கௌண்ட். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்கள், கிச்சனை லைட்டிங் ஃபியூதிஸ் பைன் 80 இதெல்லாம் இருக்கும் நினைப்பீங்க. இதில் இருக்க 2 தான் இருக்குது. என்னடான்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்போ தான் அதையும் உட்காந்து பார்ப்பீங்க. இரு வேலண்டைன் ஷாப் அரும்பை அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் இல்லை. இது வரை ஆமாம் சொல்ல மாட்டேன். நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சண்டே. அப்போனா நேற்று வேலண்டைன்ஸ் டே. எவன் வெளியே சுற்றுறியே, எவன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்து அடி ஒரியா சட்டைக்கு செலுத்தல. என்னடா அது உள்ள ஓட்டா? வாங்கடா. ஆமாம், இந்த அக்கௌண்டோட ஏஜ் வந்து 20+. நீ இழைக்கிற மாதிரி இல்லை. லெஜண்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஓகே. எவ்வளோ வரமாட்டானே வெளியோட தம்பி. ஆமாம், அப்புறம் நாளைக்கு நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுவேன். அதாவது எதை பற்றி போடலான்னா, ஹெட்ஷாட் அடிப்பது எப்படி. ஆமாம், நானுமே ஃபஸ்ட்டு அழுத்தி புடின்னு எனக்கு அந்தளவுக்கு வரவே வராது. இப்போயுமே எனக்கு அழுத்தி புடி வராது. ஒன்லி ஹெட்ஷாட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடிப்பேன். அதையும் போய் கொட்ட விட்ருவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் ஃப்ரெண்டு அதை வச்சு கதைலாம் ஓடலாம். என்னைய நடிச்சேன்னு சொல்லி மட்டையாக போடுங்க. ஓகே, இப்போ இதை பார்ப்போம். நியூ பிளேயர் போல் இவெல்லாம் இது வச்சுருக்கான். டபுள்ட்டு இது இல்லையே. யூ வாண்ட் என்னடா போட்டிருக்காங்க. யூ வாண்ட் தட் ரெடி. ஏன்னா எல்லா உடம்பே வடம் வச்சுருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி வேணாம் இல்லாமல் ஃபிண்டு எட்டி கொண்டு விட்டாங்க. பார்த்தா ஃபிண்டு எட்டி தான் ஓடியா. அப்போ ஓடி கடா போச்சு. இரு பார்ப்போம். பார்த்தா இவன் தான் ஃபிண்டுட்டே கொண்டு வந்தா, இவன் தான் ஓடியே கொண்டு வந்தா. ஏடா வால்பேப்பரை மாற்றிட்டாடா. 1500 தானா? நீ என்னோட சின்ன லெவலாடா. ஒட்டு வரல. ஆர்ஐபி
ஏடா காஸ்டியூம் மாற்றிக்கிட்டே இருப்பேடா இருப்பேந்திரா. செலஸ்டியல் சீரிஸ் இது எப்படா வருது? செலஸ்டியல் ஃப்ரூட்டு ஒரு வேளை அந்த செலஸ்டியல் ஃப்ரூட் பெயினோட ஸ்கின்னாக இருக்கும் தெரிலையே. செலஸ்டியல் பெயின் சொல்லி ஏற்கனவே ஒன்று இருக்கு. எதோ வந்தடே. வரல. என்னடா ஸ்டாக்ல இருக்கு? எப்படா ஆரம்பிப்பீங்க? 15 செகண்ட்ஸ் மேலே தான் இப்படி தான் போக போகிறோம். டீ இழைக்கிற மாதிரி இல்லை. யாருன்னு தெரியுதா? இந்த 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு விற்பான் இல்லை ஒரு ஹெல்மெட்டு, அவன் தான் இவன். இது எப்படி விளாட்றதுன்னு சொல்லித்தரேன். ஒரு ஓட்டம் இருக்கா, இது எப்படி தான் ஸ்லோ மோஷனில் போகும். கரெக்டாக அது மட்டும் போய் உட்காந்து அடுத்து வேகமாக போகும். எப்படி கொஞ்சோண்டு வேகமாக போகிறதா? இல்லைடா இதை சொல்லுவாயிலே. சரி இந்த கான்செப்டை விட்டுடலாம். நான் லவ் ஃப்ரூட் யூஸ் பண்ணதே இல்லையா, எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் ஏதோ சாப்பிட்டு பார்க்கணும். ஃப்ரூட்டு இந்த ஓடி ஃப்ரூட்டு மட்டும் இந்த வேலண்டைன் ஷாப்பில் வச்சுனா கன்ஃபார்மாக இந்த கேமே விளையாண்டு நான் வாங்கிடுவேன்டா. இப்போ தானடா அங்கேருந்து ரத்த கொண்டு வர்றான் ரைட்டு. இதில் போய் பிரிண்ட் வந்துருக்கா? இப்போ ஓடி உள்ளதான் உனக்கு ஒரு கும்பிட்டு போடலாம். ஒரு பின்ன வர மாட்டேங்குது. ஆடா போகடா. இது ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் அழுத்தம் ப்ரோக் ஆயிரும்டா. சரி மறுபடியுமா? அப்பாடி டைமண்ட் விழுந்துச்சுன்னா கதறி இருந்திருப்பேன். ஹார்ட் ப்ரோக்கு லவ்வர் அருமைடா. என்னடா காம்பினேஷன் இது? ரெண்டாம் இப்போதைக்கு இதை வச்சுருப்போம், அடுத்து மாற்றிக்கலாம். போக போக சொல்கிறேன். புரியல, புரியாது. இது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஐலாண்டு கொண்டு போகும். இது யாரும் இப்படி ஒரு நாள் இருக்கும்போது மேலேருந்து கீழேருந்து ஒருத்தர் மேலே வந்து அடிச்சா என்ன பண்ணுவீங்க? நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி தோண்டுதா இல்லை எல்லாருக்கும் இப்படி தோண்டுதா? ட்ரை பண்ணி பார்க்கணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தரை கூப்பிட்டுட்டு ரேடி இதில் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மண்டையிலேயே போட்டுருவேன். எப்படி அப்புறம் அந்த குதிக்கிற பட்டனை மட்டும் அழுத்திடாதீங்க, இல்லை போகும்போது அப்புறம் கீழே விழுந்துருவீங்க. அப்புறம் அது கொஞ்சம் வெறுப்பாயிடும். இதில் நான் சக்கரவர்த்தியடா மூச்சில் இப்போ ஒரு கிச்சனை கேஸ் பாடம் இருக்கும். அப்படி இருக்கும். அதெல்லாம் 2 செகண்ட் கூட யோசிக்க மாட்டேன், சாப்பிட்ருவேன். இல்லை ஃபிட்டு எட்டி கட்டி கொடுத்துருவேன். நீங்க என்னடா பண்ணுற? என்னது ஹாலோவீன் அப்பயே நான் பழி வாங்கிட்டியடா. இருடா அது ஏன் ஓட்டுடா.
எங்கே போயிட்டுருக்கான்? ஏய் ஏய் இல்லை எனக்கு புரியல. ஏடா எனக்கு பின்னாடி வந்து ஏடா அதுக்கு போய்ட்டு அங்கே போயிட்டேன். இப்போ தான் ஒரு டைலாக்கை போடலான்னு பார்த்தேன். ஐயோ ஸ்டக் ஆகுது. இதுவா அதாவது காலையில் விளாட்றதோட நைட்டு விளாட்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்னடே தெரியல, பழகி போச்சு. ஆறாடி சி என்னடா முடிஞ்சு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ பாரு இவள் நீயே சொல்ல நான் பண்ண மாட்டா. பஜக் பஜக் பஜக். சரி ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த ஹார்ட் வேணும்னா இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா சும்மா போய் பாஸ் அடிக்கலாம். அதுலேயே ஹார்ட் கிடைக்கும், ஒரு 10 கிடைக்கும். சப்பையாக ஃபிண்டேட் எடுத்துகிட்டு போகலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அவன் 2 பர்பிள் லைட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து நிறைய பேர் எப்படி திரும்ப எடுக்கிறாங்க ஃபிண்டேட்டியை. அப்படித்தான் இந்த ஃபிண்டேட்டி ரெடிம்க்கு போகாது, இன்வென்ட்ரியில் இருக்கும். 5000 ரூபா பார்த்துக்கோங்க. ஹெட்ஜிங் ஃப்ரோஸ்ட் 8 நாளைக்கு இருக்குமா? எவன் காசில் இருக்கா? காசு வச்சுருக்கா அவளை போய் வாங்கிக்கலாம். இது எப்படி ஆக்கிடுச்சு? ஏதாச்சும் கிவ்வே கொடுப்போம். இதெல்லாம் போர்ட்டல் என்னோட ரோஹித் தேசியஸ் அக்கௌண்ட்டில் போர்ட்டல் வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிவ்வே கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போர்ட்டலே அடுத்த அக்கௌண்ட்டு. எப்படி இப்படி உங்களுக்கு போர்ட்டல் வேணும்னால் நீ உங்கள் கன்ஃபார்மாக செகண்ட் சியாக இருக்கணும். நீங்கள் தேர்ட் சியாக இருந்தாலும் செகண்ட் சிக்கு வந்துருக்கேன். ஏன்னா நான் செகண்ட் சியில் தான் இருப்பேன். அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க. இப்போ வந்து ரேஸ் வெற்றி வேணுமா என்கிட்ட கேளுங்க. அப்புறம் வேற என்ன டெவிஷன் போடுமா என்ன கூப்பிடுங்க. எதுனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். லெவலப் பண்ணணுமா என்ன இல்லை வேணாம், அது மட்டும் வேணாம். அது கொஞ்சம் எரிச்சல் ஏற்றுற வேலை. வேறு எது வேணாலும் எனக்கு கொடுங்க. இந்த லெவலப் மட்டும் வேணாம். ஓகேவா? ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஏதோ சொல்கிறாரு. ஏதோ இவ்வளோ கொடுத்தா இத்தனை போய் தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஜஸ்ட் அ மினிட். சரி, இதோட வீடியோ போடலாம். இதுக்குள்ள பேசுறது கொண்டு வரல. அடுத்து எப்படி ஓசியா பவுட்டி இருக்குதுன்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். அசால்ட்டாக 30 பிளேட் பவுட்டிக்கு போகலாம். போயிட்டு சொல்லுவேன். சரி பாய்.